இப்ப சிம்ம ராசிலேயே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சிம்ம ரிஷப லக்னம் லக்னம் இருக்காங்கன்னா? மிக்ஸ்அப். அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ராசியை விட்டுருங்க. ஆ. ரிஷப இப்போ உதாரணத்துக்கு ஏன் இவ்வளோ தூரம் போகிறீங்க? என்னுடைய ராசியை நான் சொல்லிடுறேன். சிம்ம லக்னம் மகர ராசி. நான் ஓ. எதை ப்ரிஃபர் பண்ணணும்? லக்னம். லக்னத்துக்குரியது மாணிக்கம் தான். அதான் போட்டிருங்க. அப்போ நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த இடத்துல வேலை செய்யாது. அப்போ ஜெம் ஸ்டோன்ஸ் எதை பார்த்து சார் போடணும்? லக்னத்தினுடைய அடிப்படையில். அதை மட்டும் பார்த்தா போதும். லக்னத்தினுடைய அடிப்படை அந்த வீட்டினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா அவரை பலப்படுத்தினா போதுமானது. இப்போ பொதுவே இப்போ ஒரு கடைக்கு ஒரு போறாங்க. ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல எந்த விதமான கிரகங்கள் எப்படியாப்பட்ட கிரகங்களா இருந்தாலும் லக்னாதிபதியையும் 5ஆம் இடத்ததிபதியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி. இதை ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு பெரிய சூட்சுமம். இது நீ மற்ற கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, வக்கரமாயிருக்கு, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த ஜெமாலஜியை பொறுத்த வரைக்கும். நான் சொல்றது அனுபவபூர்வமாக நான் சொல்றது நிறைவடைஞ்ச ஒரு முறை, சிக்கல் இல்லாத முறை. உங்களுக்கும் வழங்குறவங்களுக்கும் நல்ல பேர், வாங்குறவங்களுக்கும் நல்ல பேர்.